அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ் இன்ஷால்லாஹி தஆலா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இலக்கண பகுதியில் ஃபியல் முதாரியா பார்க்க போகிறோம். ஃபியல் முதாரியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸு. ஓகே, நம்ம ஏற்கனவே படித்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரபில் வார்த்தைகள் மூணு தான். இஸ்மு, ஃபியலு, ஹர்ஃபு. இஸ்முனா பெயர் சொல், அதாவது கிதாபு, மக்கா இந்த மாதிரியான பெயர்கள். அப்புறம் முஸ்லிம், முஃமின் இந்த மாதிரியான பண்புகள், இதெல்லாமே இஸ்மில் தான் வரும். இதில் வந்து அல்லுல ஆரம்பிக்கலாம், இல்லைனா அன், இன், உன் அப்படின்னு அந்த தன்வீனில் முடியலாம். சரியா? அதே மாதிரி அதனுடைய பன்மை அல்லுல ஆரம்பிக்கலாம், இல்லைனா வாவ் நூன், யா நூன் அப்படின்னு ஆண் பாலுக்கு போடுவோம். அலிஃப் தா அப்படின்னு இறுதியில் பெண் பாலுக்கு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே இஸ்மில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அடுத்ததாக ஃபியல் அப்படின்னா என்ன? வினைச்சொல், செயலை குறித்து விவரிக்கக்கூடிய சொல், அதுதான் வினைச்சொல். இது வந்து நம்ம உதாரணத்துக்கு ஃபதஹ, யஅமலு இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அடுத்தது ஹர்ஃபு. ஹர்ஃபுனா என்ன? இடைச்சொல், பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல்லுக்கு இடையில வரக்கூடியது. லீ, மின், ஃபி, இன்ன இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஓகே, நம்ம ஃபியாலை வந்து ஏற்கனவே பார்த்தோம். அதான் வினைச்சொல் அப்படின்னு சொல்கிறோமா. அரபு மொழியில் பெரும்பாலான வினைச்சொற்கள் எத்தனை லெட்டர்ஸ் கொண்டது? மூணு லெட்டர்ஸ் தான். உதாரணத்துக்கு ஃபஅல, ஃபதஹ, நஸரா, தொரப இந்த மாதிரி வரும். ஃபஅலனா என்ன? அவன் செய்தான். ஃபதஹனா அவன் திறந்தான். நஸரனா அவன் உதவினான். தொரபனா அவன் அடித்தான். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாத்துலேயும் பாருங்கள் ஃபத்ஹா தான் வந்திருக்குது. ஓகே, ஃபஅல, ஃபதஹ, நஸரா, தொரப இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஃபத்ஹா தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பேட்டர்னில் வரும். இப்போது அரபு மொழியில் வினைச்சொற்கள் எத்தனை வகையாக இருக்குது? 3 வகையாக வினைச்சொற்கள் பிரியுது. அது என்ன? மாதி, முதாரியா, அம்ரு. மாதினா கடந்த காலம், நிகழ்ந்து முடிந்த ஒரு விஷயம். முதாரியா அப்படின்னா நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம், வரும் காலம், நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றா இருக்கும், இல்லைனா நிகழ இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததான் அம்ரு. அம்ருனா ஏவல், கட்டளை, கமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். இப்போது நம்ம மாதியில் என்ன பார்த்தோம் கடந்த காலத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஅல அப்படின்னா அவன் செய்தான். ஃபஅலு அவர்கள் செய்தார்கள். ஃபஅல்த நீ செய்தாய். ஃபஅல்து நான் செய்தேன். ஃபஅல்தும் நீங்கள் செய்தீர்கள். ஃபஅல்னா நாங்கள் செய்தோம். இதிலெல்லாம் இறுதியில் பாருங்கள் வாவ், தா, து, தும், நா இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிடுவோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஃபியாலுன்னு ஒன்று இருந்தால் ஃபாயில்னு ஒன்று இருக்கும். ஃபியால்னா செயல், ஃபாயில்னா செயலை செய்பவர். ஓகேவா? இப்போது ஃபஅல அப்படிங்கிறதுல அவன் செய்தான் அப்படிங்கிறது தான் முழுமையான அர்த்தம். அவன் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபியல்லையே ஒளிஞ்சிருக்குது. ஓகேவா? ஹிடனாக இருக்குது. அடுத்தது ஃபஅலு அப்படின்னா அவர்கள் செய்தார்கள். இந்த வாவ் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இதனுடைய ஃபாயில். ஓகே, டூயர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஃபஅலு அந்த வாவ் இருக்குது பார்த்திங்களா, வாவ் சுகூன், அதுதான் வந்து என்னது? அவர்கள். ஓகே, அவர்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். ஃபஅல்த, ஃபஅல்த இந்த த அப்படிங்கிறது நீ செய்தாய். ஃபஅல்து, தூங்கிறது நான் செய்தேன். ஃபஅல்தும், தும் அப்படிங்கிறது நீங்கள் செய்தீர்கள். ஃபஅல்னா, நா அப்படிங்கிறது நாங்கள். ஓகே, நாங்கள் செய்தோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஃபாயிலை அட்டாச் பண்ணி நம்ம வந்து இதை சொல்லுவோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது மாதி அப்படின்னா என்ன சொன்னோம்? நடந்து முடிந்தவை அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போது இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். தரப. தரப அப்படின்னா அவன் அடித்தான். தரபு அவர்கள் அடித்தார்கள். தரபுத்த நீ அடித்தாய். தரபுத்து நான் அடித்தேன். தரபுத்தும் நீங்கள் அடித்தீர்கள். தரபுனா நாங்கள் அடித்தோம். சரியா? இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த மாதியை பாருங்கள், ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சமிஅ, சமிஅ. இப்போ நம்ம ஃபஅல, வரப இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஃபத்ஹா வந்திருக்குது. இதில் பாருங்கள் செகண்ட் லெட்டருக்கு கெசரா வந்திருக்குது. சமிஅ. ஓகே, அதாவது இங்கிலீஷில் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை ஃபர்ஸ்ட் ரேடிக்கல்னு சொல்லுவோம், செகண்ட் லெட்டரை செகண்ட் ரேடிக்கல், தேர்டு லெட்டரை தேர்டு ரேடிக்கல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அரபிக்கில் எப்படி தெரியுமா சொல்லுவோம்? ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபஅல அப்படிங்கிற அந்த அதுதான் ஒரு பேட்டர்னாக எடுத்துக்கிட்டு நம்ம அந்த வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போது ஃபா கலிமா வந்து சீனு, ச, சீன் ஃபத்ஹா ச. இப்போது ஐன் கலிமா என்னவா இருக்குது? இங்கே
மீம் கெசரா, அப்போது இதில் ஐன் கலிமால கெசரா வந்திருக்குது. ஓகேவா? லாம் கலிமா ஃபத்தா தான் இருக்குது. ஓகே, இப்போது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபியால் இல்லையா? எல்லாத்துலேயும் ஃபத்தா இருந்துச்சு. இப்போ இதில் மட்டும் பாருங்கள் ஐன் கலிமால கெசரா வந்திருக்குது. இப்போது இதை வந்து எப்படி மாதியில் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமிஅ அப்படின்னா அவன் செவியுற்றான். சமிஉ அவர்கள் செவியுற்றார்கள். சமிஅத நீ செவியுற்றாய். சமிஅது நான் செவியுற்றேன். சமிஅதும் நீங்கள் செவியுற்றீர்கள். சமிஅனா நாங்கள் செவியுற்றோம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம்? மாதியை நல்லா படித்தாச்சு. இப்போது நம்ம முதாரியாவை பார்க்க போகிறோம். நிகழ்காலம் மற்றும் வரும் காலம், நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று இல்லைனா நிகழ இருக்கக்கூடியது. இந்த வார்த்தைகள் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். திரும்பவும் ஒரு மீள்பார்வை பார்த்துடலாம். அதாவது ஃபியாலு முதாரியால் எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி நம்ம சேர்ப்போம். ஓகேவா? ஃபஅல அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி சில வேர்ட்ஸை வந்து நம்ம சேர்ப்போம். சரியா? எழுத்துக்களை சேர்ப்போம். இப்போது எஃப் அலு அப்படின்னா அவன் செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். அவன் செய்கிறான். இப்போ நிகழ்காலத்தை பற்றி சொல்கிறதுனால, ப்ரெசன்ட் டென்ஸை பற்றி சொல்கிறதுனால அவன் செய்கிறான். எஃப் அலூன அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் செய்கிறார்கள். இப்போது அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த முன்னாடி யாவை கொண்டு வந்து சேர்த்துட்டோம். எஃப் அலு அப்படின்னு வந்துடும். சரியா? இந்த ஃபா கலிமால என்ன வந்துடுது? சுக்கூன் வந்துடுது. ஓகேவா? எஃப் அலு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவன் செய்கிறான். எஃப் அலூன அப்படின்னு சொல்லும் போது இங்கே வந்து வாவ் நூன் சேர்ப்போம். அவர்கள் செய்கிறார்கள். ஓகே, முன்னாடி யாவை சேர்த்துட்டு பின்னாடி வாவ் நூனை சேர்ப்போம். எஃப் அலூன. சரியா? அடுத்தது பாருங்கள், தஃப் அலு அப்படின்னா நீ செய்கிறாய். அஃப் அலு அப்படின்னா நான் செய்கிறேன். தஃப் அலூன அப்படின்னா நீங்கள் செய்கிறீர்கள். நஃப் அலு அப்படின்னா நாங்கள் செய்கிறோம். சரியா? ஸோ முன்னாடி தான் வந்து சில லெட்டர்ஸை நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, யா, தா, அலிஃப், நூன், இந்த மாதிரி வந்து அலிஃப்னா அந்த ஹம்சா. சரியா? யா, தா, ஹம்சா, நூன், இந்த மாதிரியான லெட்டர்ஸை தான் நம்ம சேர்ப்போம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இப்போது அனானா அஃஅலு, நஹ்னுனா நஃஅலு. ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அனா அப்படின்னா அஃஅலு, நான் செய்கிறேன். அனானா என்ன? நானுன்னு அர்த்தம். ஓகே, நான் செய்கிறேன். நஹ்னுனா நாங்கள்னு அர்த்தம். அப்போது நஃஅலு நாங்கள் செய்கிறோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி நம்ம இதை வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு நம்ம வந்து பேசி பார்க்க போவேன். ஹல் யஃஅலு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹல் யஃஅலு செய்கிறாயா? அவன் செய்கிறானா? ஓகே, ஹல் யஃஅலு அப்படின்னா என்ன? அவன் செய்கிறானா? நஅம் யஃஅலு ஆம் அவன் செய்கிறான். ஹல் யஃஅலூன அவர்கள் செய்கிறார்களா? நஅம் யஃஅலூன ஆமாம் அவர்கள் செய்கிறார்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள். ஹல் தஃஅலு த வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? நீ செய்கிறாயா? ஹல் தஃஅலு நீ செய்கிறாயா? நஅம் அஃஅலு ஆம் நான் செய்கிறேன். ஹல் தஃஅலூன நீங்கள் செய்கிறீர்களா? நஅம் நஃஅலு ஆம் நாங்கள் செய்கிறோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து கேள்வி கேட்டு பதில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போது மாதி முதாரியா இதில் பார்த்திங்கன்னா, இப்போ மாதியில் ஃபஅல, ஃபஅலு, ஃபஅல்த, ஃபஅல்து, ஃபஅல்தும், ஃபஅல்னா, ஃபஅலத்து அப்படிங்கிறது பெண்பாலுக்கு வரும். சரியா? அது வந்து அந்த தா சுக்கூன் இருக்குது பார்த்திங்களா, அது தாவு தானீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதில் பாருங்கள், முதாரியால் எப்படி வந்திருக்கு? யஃஅலூன, தஃஅலு, அஃஅலு, தஃஅலூன, நஃஅலு. இது வந்து பெண்பாலுக்கு தஃஅலு அப்படின்னு வரும். சரியா? ஓகே, ஆண்பாலுக்கு மேலே பாருங்கள் யஃஅலு வந்துச்சு. அதே மாதிரி பெண்பாலுக்கு தஃஅலு தா வந்துடும். யாக்கு பதிலாக தா வந்துடும். சரியா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போது மாதியில் பின்னாடி நம்ம சேர்க்குறோம் ஃபாயில, முதாரியால் முன்னாடி ஃபாயில சேர்க்குறோம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் அந்த லெட்டர்ஸ் வந்து எந்த மாதிரியெல்லாம் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா,
இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாவு சுக்கூனு, அப்புறம் தா, அதாவது தா து தும் நா, அப்புறம் தா சுக்கூனு, இது வந்து பெண்பாலுக்காக சேர்ப்போம். சரியா? இந்த தா சுக்கூன் அப்படிங்கிறது வந்து தாவு தானீஸ், இது வந்து ஃபாயில் கிடையாது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், முதாரியால் பாருங்கள், முன்னாடி என்ன சேர்க்குறோம்? யா. ஓகே, யா தா அலிஃப், அதாவது ஹம்சா நூன், இதை வந்து நம்ம ஃபியலு முதாரியாவுக்கு சேர்ப்போம். சரியா? அல்ஹம்துலில்லா. நீங்கள் பார்த்திங்கன்னா குர்ஆனில் ஒவ்வொரு லைன்லையுமே இந்த மாதிரி ஒரு வேர்டு கண்டிப்பாக வந்துடும். சரியா? அல்ஹம்துலில்லா. நம்ம வந்து ஜஅல யஜஅலு அப்படின்னு சொல்லுவோம், ஃபதஹ யஃப்தஹு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது மாதி முதாரியா இப்படி நம்ம சேர்த்து சேர்த்து சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜஅல யஜஅலு ஃபதஹ யஃப்தஹு. ஓகே, தரப யضரிபு, அது வந்து யضரிபு ரால வந்து கெஸ்ரா வந்துடும். சரியா? அதே மாதிரி சமிய யஸ்மஉ அப்படின்னு வந்துடும். சரியா? அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. இன்ஷால்லா அதெல்லாம் வந்து டீப்பாக படிக்கிறது இன்ஷால்லா அது போக போக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் எல்லாத்துலேயுமே மேலே ஃபத்தா இருந்துச்சு, ஜஅல ஃபதஹ அப்படின்னு எல்லாத்துலையும் ஃபத்தா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படி மாறும் ப்ரெசன்ட் டென்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஅல யஜஅலு ஃபதஹ யஃப்தஹு. சரியா? இந்த மாதிரி தான் மாறும். ஜஅலனா அவன் ஆக்கினான், யஜஅலுனா அவன் ஆக்குவான். சரியா? அவன் ஆக்குவான், இல்லைனா அவன் ஆக்குகின்றான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். ஃபதஹ அப்படின்னா அவன் திறந்தான், யஃப்தஹு அப்படின்னா அவன் திறக்கிறான். ஓகே, அவன் திறப்பான் இல்லைனா அவன் திறக்கிறான், இந்த மாதிரியான அர்த்தங்கள் வரும். சரியா? அல்ஹம்துலில்லா. இப்போது நம்ம வந்து யஃப்அலு அப்படின்னா அவன் செய்கிறான், யஜஅலு அப்படின்னா அவன் ஆக்கினான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஆண்பால் தான் நம்ம படிக்கிறோம். யா, யா வந்து நம்ம சேர்க்குறோம் முன்னாடி. அடுத்த லெட்ரு ஃபா கலிமா என்னவா மாறுது? சுக்கூனாக மாறிக்கும். ஓகேவா? அதே மாதிரி இறுதியில் லாம் கலிமா தம்மால் இருக்கும். சரியா? அல்ஹம்துலில்லா. இந்த அமைப்பு இது வந்து முதல் அமைப்பு. இந்த அமைப்பை வந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். அல்ஹம்துலில்லா. இப்போது யஃப்அலு, யஃப்அலூன, தஃப்அலு, அஃப்அலு, தஃப்அலூன, நஃப்அலு, இந்த பேட்டர்னில் தான் நம்ம வந்து படிக்கிறோம். சரியா? இந்த பேட்டர்னில் தான் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, அல்ஹம்துலில்லா. அதே மாதிரியே ஜஅலக்கு போட்டோன்னா யஜஅலு, யஜஅலூன, தஜஅலு, அஜஅலு, தஜஅலூன, நஜஅலு. சரியா? அல்ஹம்துலில்லா. இதை வந்து நம்ம மீனிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யஜஅலு அப்படின்னா அவன் ஆக்குகிறான், யஜஅலூன அவர்கள் ஆக்குகிறார்கள், தஜஅலு நீ ஆக்குகிறாய், அஜஅலு நான் ஆக்குகிறேன், தஜஅலூன நீங்கள் ஆக்குகிறீர்கள், நஜஅலு நாங்கள் ஆக்குகிறோம். இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இப்போது பேசி பார்த்தோன்னா ஹல் யஜஅலு, ஹல் யஜஅலு அப்படின்னா அர்த்தம்? யஜஅலுனா ஆக்குகிறான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அப்போது ஆக்குகிறானா, அவன் ஆக்குகிறானா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க? லா யஜஅலு, இல்லை அவன் ஆக்கவில்லை, ஆக்க மாட்டான். லானா ஃப்யூச்சரில் தான் லான்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ இருக்கிறதுக்கு வந்து லம்முன்னு தான் அரபிக்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்யூச்சரை குறிக்கிறதுனால லா, அதனால் ஆக்க மாட்டான் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கலாம். ஏன்னா அல்லாஹ் மட்டும்தான் ஆக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் இல்லையா? அதனால் நம்ம வந்து எப்படி இதை பயன்படுத்தலான்னா நம்ம ஆக்கிறது அழிக்கிறது நம்மளால் முடியாது. அதனால் ஹல் யஜஅலு அவன் ஆக்குகிறானா அப்படின்னு கேட்டால் லா யஜஅலு அவன் ஆக்க மாட்டான். ஓகேவா? ஹல் யஜஅலூன அவர்கள் ஆக்குகிறார்களா, லா யஜஅலூன அவர்கள் ஆக்க மாட்டார்கள். ஹல் தஜஅலு அப்படின்னா நீ ஆக்குவாயா, லா அஜஅலு அஜஅலு நான் ஆக்க மாட்டேன், ஹல் தஜஅலூன நீங்கள் ஆக்குவீர்களா, லா நஜஅலு நாங்கள் ஆக்க மாட்டோம். சரியா? அல்ஹம்துலில்லா. அதே மாதிரி ஃபத்தஹ அப்படின்னா யஃப்தஹு அப்படின்னு வரும். ஃபத்தஹனா யஃப்தஹு, இதுலேயும் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஃபத்தஹா இருக்குது. இப்போ யஃப்தஹு அப்படின்னு வரும். ஓகே, ஜஅல ஃபஅல அதே மாதிரி தான் இந்த ஃபத்தஹ அப்படிங்கிற ஃபார்ம்லையும் வரும். சரியா? இந்த அமைப்பும் இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்? யஃப்தஹு அப்படின்னா அவன் திறக்கிறான், யஃப்தஹூன அவர்கள் திறக்கிறார்கள், யஃப்தஹு நீ திறக்கிறாய்,
அஃப்தஹு நான் திறக்கிறேன், தஃப்தஹூன நீங்கள் திறக்கிறீர்கள், நஃப்தஹு நாங்கள் திறக்கிறோம். இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? அல்ஹம்துலில்லா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அல்லாஹுடைய படைப்பை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். அல்லாஹ் வந்து மனிதனை வந்து படைச்சிருக்கிறான் இல்லையா? மனிதனை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் குர்ஆனில் பார்த்திங்கன்னா செவி புலனை பற்றி ரொம்ப முக்கியமாக குறிப்பிடுவான். வஜஅல லகுமுஸ் சம்அ வல் அபுசார வல் அஃஇதா அப்படின்னு சொல்லுவான். அதாவது சம்அ அப்படிங்கிறது அந்த செவி புலன், அல்லாஹ் வந்து அதை வந்து ஆக்கியிருக்கிறான். ஓகேவா? அதாவது பார்வை இல்லாத ஒருத்தவங்க அறிஞராக முடியுமா? பார்வை இல்லாத ஒருத்தவங்க அறிஞராக முடியுமா? ஆமாம், கண்டிப்பாக ஆக முடியுமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பார்வை இல்லை, ஆனால் அவங்க வந்து அறிஞராக முடியும், குர்ஆனை ஹிஃப்து பண்ண முடியும், இந்த மாதிரி காரியாக முடியும். ஸோ இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பார்வை இல்லாதவங்க அறிஞராக ஆக முடியும். ஆனால் செவிடாக இருக்கிறவங்க அறிஞராக முடியுமா? யோசிங்க. முடியவே முடியாது. சரியா? அப்போது நம்ம வந்து வீடியோ இல்லாமல் ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்டாலே போதும், அந்த ஒலி அந்த சவுண்டு கேட்டாலே போதும். நம்ம டிவி பார்க்க முடியலனாலும் சரி, இல்லை ஆடியோவில் மொபைலில் பார்க்க முடியலனாலும், வீடியோவை பார்க்க முடியலனாலும் சரி, ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்டாலே போதும், நம்ம நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம் இல்லையா? அல்ஹம்துலில்லா. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செவியை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறான். செவியை பயன்படுத்துங்க. அதாவது நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு மரணம் வந்துடும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெரும்பாலான நேரங்களில் பாடல்கள் அவங்கள கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து அந்த இசை இன்பத்திலேயே மூழ்கி இருக்கிறதுனால மரணிக்கிற தருவாயிலையுமே அந்த மாதிரியான ஒரு நிலையை அல்லாஹ் வந்து கொடுத்துட்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் இசை இன்பத்தில் மூழ்கி மரணிப்பவர்களையும் மன்னித்தருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்போது இந்த செவியை பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அல்லாஹுடைய பேரருள், மிக பெரிய நன்மை இல்லையா? அது அந்த செவியை பயன்படுத்துறதுனால, இந்த காது அப்படிங்கிறத பயன்படுத்துறதுனால நமக்கு எவ்வளோ பெரிய நன்மை கிடைக்குது. அதை வந்து நன்முறையில் நம்ம பயன்படுத்துகிறோம், ஹலாலான முறையில் பயன்படுத்துகிறோம். அப்படிங்கும்போது அதில் வந்து திருக்குர்ஆனை கற்கிறதுக்கு, பிறருக்கு போதிக்கிறதுக்கு, பிறருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, நம்மளும் வந்து கேட்குறதுக்கு, கற்கிறதுக்குன்னு சொல்லிட்டு, ஹிஃப்து பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த காதை வந்து நன்முறையில் நம்ம பயன்படுத்தணும், ஹலாலான முறையில் பயன்படுத்தணும். அதாவது சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரியான ஒரு சிறப்பை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வந்து கொடுத்துருக்குறான் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதாவது வஜஅல லகுமுஸ் சம்அ வல் அபுசார வல் அஃஇதா அப்படின்னு சொல்கிறான். நம்ம குர்ஆனில் வந்து சூரா முல்கில் 23வது ஆயத்தில் பார்க்குறோம். குல் ஹுவல்லதீ அன்ஷஅகும் வஜஅல லகுமுஸ் சம்அ வல் அபுசார வல் அஃஇதா கலீலம் மா தஷ்குரூன். அதாவது குல்னா கூறுவீராக, சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். ஹுவல்லதி அவன்தான், ஹுவனா அவன், யாரை குறிக்குது? அல்லாஹ் குறிக்குது. ஹுவ அவன்தான், அன்ஷஅகும்னா உங்களை உருவாக்கினான், வ ஜஅல அப்படின்னா இன்னும் ஏற்படுத்தினான், இன்னும் ஆக்கினான், லக்கும் இங்கே பாருங்கள், வ ஜஅல அப்படிங்கிறது வந்து மாதி, ஃபியலு மாதி, அவன் ஆக்கினான், அவன் ஏற்படுத்தினான், லக்கும் உங்களுக்கு, ஓகே உங்களுக்கு, அஸ்ஸம்அ அப்படின்னா செவி புலன், வல் அபுசார பார்வைகளையும், வல் அஃஇதத உள்ளங்களையும், கலீலன் மிக குறைவாக தான், கலீலாக தான், ரொம்ப கம்மியாக தான், மா தஷ்குரூன் நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். அதாவது இவர்களிடம் கூறும், அல்லாஹ்தான் உங்களை படைத்து கேட்கின்ற மற்றும் பார்க்கின்ற ஆற்றல்களையும் சிந்தித்துணரும் உள்ளங்களையும் உங்களுக்கு வழங்கியுள்ளான். ஆனால் நீங்கள் மிக குறைவாகவே நன்றி செலுத்துகின்றீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்போது நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும், இந்த செவி புலன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த நிஅமத்து, அதை நன்முறையில் நம்ம பயன்படுத்தணும், ஹலாலான முறையில் பயன்படுத்தணும், குர்ஆனை கற்கணும். அதில் உள்ள வார்த்தைகள்லாம் வந்து ஃபியலு முதாரியாவா, ஃபியலு மாதியா, அம்ரா, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை வந்து படிக்கணும் நம்ம இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இந்த வாங்கிறது அதஃப், அதாவது இது ஒரு ஹர்ஃபு, சரியா? ஜஅல அப்படிங்கிறது இதில் மாதி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? அவன் ஏற்படுத்தினான், அவன் ஆக்கினான் அப்படின்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரி வந்து
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வார்த்தையிலையும் வந்து என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த மாதிரி தான் புரிஞ்சு குர்ஆனை வந்து படிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வந்து நிறைய வார்த்தைகள் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறான் இல்லையா. இப்போது நம்ம வந்து இந்த பாடத்தில் பொறுத்த வரைக்கும் 30,000க்கும் மேற்பட்ட தடவை ரிப்பீட் ஆகக்கூடிய வேர்ட்ஸை தான் நம்ம இன்றைக்கி படிச்சிருக்கிறோம். ஓகேவா. கிட்டத்தட்ட 100க்கு மேலே நம்ம வேர்ட்ஸை இன்றைக்கி வந்து படிச்சிருக்கிறோம். அதில் வந்து 30,000க்கு மேலே ரிப்பீட்டடாக தொடர்ந்து ஓகேவா பல முறைகள் வரக்கூடிய வேர்ட்ஸை வந்து நம்ம சொற்களை வார்த்தைகளை நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நற்கூலியை வழங்குவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் காப்பானாக. ரப்பி ஸித்னி இல்மா அப்படின்னு அதிகமாக நம்ம ஓதிக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.